சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்துவதிலே வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த ஆண்டிலும் கூட நம்மை எல்லாம் நினைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை ஆராதிப்பதற்கு இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம் அவருக்கு. இந்த கால வேளையில் அவர் விரும்புகிற தோத்திர பலிகளை செலுத்தி, துதி பலிகளை செலுத்தி நாம் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவராக வல்லவராக இருந்து வரக்கூடிய பிள்ளைகளை, வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, தொலைக்காட்சிகளை பார்க்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வானாதி வானங்களை படைத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அல்பாவும் மேகாவும் ஆனவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எம்மை பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களிலே அணைத்துக் கொள்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் ஆண்டவரே எங்களுக்கு நீ தந்திருக்கிற கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா, இந்த ஆராதனையிலே உம்மை உயர்த்தி பாட, துதிக்க, தோத்தரிக்க ஆண்டவரே நீர் நித்தம் நடத்துகிற தேவன் என்று சொல்கிற வார்த்தையின்படி இந்த நாளிலும் நீ நடத்த போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. பலகீனமான எங்களை கொண்டு கனமான ஊழியத்தை ஆண்டவரே உம்முடைய நாமத்தை கனப்படுத்துகிற இந்த ஊழியத்தை செய்ய நீங்க தந்திருக்கிற கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இயேசுவே, எங்க நாம மாத்திரம் மகிமைப்பட அப்பா எங்களை நீர் பயன்படுத்த போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். புதிய நாளை தந்தீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். புது கிருபையினாலே மகிழ்ச்சி சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, சர்வ சிருஷ்டிகளையும் ஆளுகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற துயாதி தூயவரே, இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில கூட இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கவும், உம்மை தோத்தரிக்கவும், உம்மை பாடவும் நீங்க செய்திருக்கிற அனுகிரகத்திற்காய் ஆண்டவரே உமக்கு கொடான கோடி நன்றிகளை, தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட எங்களோடு இணைந்து பணியாற்றுகிற, இசைவாசிக்கிற, சபையிலே கலந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் அன்றைக்கு 2ஆம் இசை வந்து மரியாளை சந்தித்து உம்முடைய சீடர்களை சந்தித்து பேசின போது எவ்வளவு சமாதானங்கள், சந்தோஷங்கள் ஆண்டவரே அவர்களுக்குள் வந்ததோ, அதே கிருபையை உம்முடைய ஆலயத்திலே வந்து துதிக்கிற பிள்ளைகளை, ஜெபிக்கிற பிள்ளைகளை, தூர தேசத்திலே அநேக இடங்களிலிருந்து பார்க்கிற பிள்ளைகளுக்கு இங்கே கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாட நீங்க தந்த வாய்ப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சங்கீதத்தை தியானிக்க நீங்க தந்த வாய்ப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை தெரிந்து கொள்ளுகிற தேவன் அல்லவா நீர். அதன்படி உம்முடைய வார்த்தை கூட வார வாரம் ஆண்டவரே நாட்கள் தோறும் தொலைக்காட்சியிலே, சபையிலே பேசுவதற்கு நீங்க கொடுத்த வாய்ப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நீர் இடைபட போகிறதற்காய்
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கனப்படுத்த எங்களோடு கூட இருந்து உம்முடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய தெய்வீக வழிநடத்துதல் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்துக்குள்ளா எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காலை வேளையில கூட ஆண்டவருடைய நல்ல நாமத்தில் சில பாடல்களை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சில பாடல்களைத்தான் நாம் பாட போகிறோம். தெரியாத பாட்டெல்லாம் நம்ம பாடலை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு சர்வலோகாதிபா நமஸ்காரம் அப்படின்னு. ஏன்னா இந்த உலகத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் யாரு, நமஸ்காரம் செலுத்தக்கூடிய ஒரே ஒரு தகுதி உள்ளவர் யாரு, எலிஜிபிலிட்டி உள்ளவர் யாருன்னா அவர் மட்டும்தான். மனுஷன் ஒரு சின்ன உதவி செஞ்சா பெரிய கை கும்பிடல் போடுறோம். ஆனால் கர்த்தரை நோக்கி நம்ம நமஸ்காரம் செலுத்தும் போது தரை, கடல், உயிர், வான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிற தரணியில் இந்த உலகத்திற்கு வந்து இன்றைக்கும் அரசாண்டு கொண்டிருக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். அதனால எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு, பழைய பாட்டு பாடுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் பாடுங்க, எல்லாருக்கும் பாருங்க, எடுத்துங்க. சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை, கடல், உயிர்வான் சகலமும் படைத்த, தரை, கடல், உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். ஆமென். Thank you Lord. எடுத்துங்க, நல்ல பாட்டு. திரு அவதார நமஸ்காரம், ஜெகத்தில் ரட்சகனே நமஸ்காரம். திரு அவதார நமஸ்காரம், ஜெகத்தில் ரட்சகனே நமஸ்காரம். நல்லா பாடுங்க. தரணியில் மருட உயிரடைந்தோங்க, தரணியில் மனுட உயிரடைந்தோங்க, தரணியில் பாய்ந்தோல் நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். ஆமென். Yes. Amen. எப்படி வாசிக்கிறாங்க பாருங்க, பாடுங்க. Amen. எல்லாரும் கைகளை தட்டி பாடுங்க. பரிசுத்த ஆவியே நமஸ்காரம்,
பரம சற்குருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம். பரம சற்குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினை வசிக்கும் அருவியாய் அடியார் அகத்தினை வசிக்கும் அரியசு தேசக நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். Yes, Lord Jesus. Amen. Thank you, Lord. ஒத்தொழிலோனே நமஸ்காரம். ஒன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். இன்னொரு முறை. ஓ தொழிலோனே நமஸ்காரம். மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்ரா. கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்ரா. நித்ய த்ரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அவர். சர்வலோகத்தையும் படைத்தவர் அவர். அதனாலதான் யோபு சொன்னார் 42:2 அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர். எல்லாத்தையுமே செய்ய அவரால் முடியும். ஒண்ணும் இல்லாம போக பண்ணவோ அவரால் முடிஞ்சிச்சு. எல்லாவற்றையும் கொடுக்கிறதற்கும் அவரால் முடிஞ்சிச்சு. அதனாலதான் அனுபவிச்சு சொன்னா சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவருக்கு நமஸ்காரம் செலுத்தாம யாருக்கு செலுத்த முடியும்? இந்த நாளில் குறிப்பாக நிச்சயமாக நல்லா கையை தட்டி அவருக்கு நமஸ்காரம் செலுத்தணும். ஏன்னா மரித்த கிறிஸ்து இனிமேல் மரிப்பதில்லை. மரண சங்கிலிகள் தெரிபட்டன, நுனியில் நுரிப்பட்டன. அல்லேலூயா. சொல்லும் போதே என்ன பாட்டு பாட போறோம்னு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேருக்கு இன்னைக்கும் என் யூத ராஜசிங்கம் எனக்காக உயிர்த்தெழுந்தார்னு சொல்ல முடியும்? மரியாள் போய் அங்க நிக்கிறாங்க கல்லறை கிட்ட. இயேசு பின்னாடி வந்து நிக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு தெரியல, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. தோட்டக்காரர் நினைச்சு அப்பவும் சொல்றா, யாரு என்ன என்னுடைய ஆண்டவரை என்ன செஞ்சுட்டாங்க? எடுத்துக்கிட்டு போய் எங்கேயோ வச்சுட்டாங்க ஐயா, எங்கேயோ போய் வச்சுட்டாங்க ஐயா அப்படின்னு. உடனே இவர் என்ன செய்யறாரு? மரியாளே பயப்படாதே என்றாரு. மரியாளே என்ன, இந்த அம்மா ரவினின்னு சொல்றாங்க. அப்பதான் தெரியுது. அப்பவும் கூட அந்த அம்மாவுக்கு இயேசு அறியலை. ஆனால் நம்ம அறிந்திருக்கிறோம், இயேசு
மரித்தவர் அல்ல, உயிர்த்தெழுந்தவர். இன்னைக்கு நம்மையும் மரித்து போயிருக்கிற காரியங்களிலிருந்து உயிர்த்தல வைக்கக்கூடியவர், ஜீவனை கொடுக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. ஸ்டான்ஸா ஒரு வேளை மாறி புஸ்தகத்தில் இருக்கும், அதனால நீங்களே எடுத்துங்க, பாடுங்க, கைகளை தட்டி உற்சாகமாய். ஓ ஓ ஓ யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். பாடுங்க. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். இன்னொரு முறை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரரை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஓ எல்லாம் பாடுங்க, கை தட்டி உற்சாகமா பாடுங்க. இன்னைக்கு அவர் உயிர்த்தலை பண்ணினது மட்டுமல்ல, நம்மையும் உயிர்த்தலை பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நம்ம கூட தாங்க இருக்கார் எப்பவுமே. தேங்க்யூ. எடுத்துங்க. வேதாள கணங்கள் ஓதிடவே, வேதாள கணங்கள் ஓதிடவே, ஓடிடவே, நரகி வாடிடவே, வேதாள கணங்கள் ஓதிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரரை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஓ தேங்க்யூ. Yes, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you. வானத்தின் சேனைகள் நீத்திடவே, ஆமென். வானத்தின் சேனைகள் நீக்கிடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே, வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரரை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆமென். எல்லாரும் பாடுங்க. நான் ரெக்கார்டிங் தான் பார்க்க முடியும், ஆனா உங்க கையில லிரிக்ஸ் இருக்குல்ல, பாடுங்க. நீங்க பாடுங்க, பின்னாடி வாரேன். Thank you, Lord. Amen. மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன, நுனியில் மூடிப்பட்டன. மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன, நுனியில் மூடிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரரை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆமென்.
Thank you, Lord. Thank you. Yes. Thank you. எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரரை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை என்றும் மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரரை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எவ்வளவு உற்சாகம் பார்த்தீங்களா? உயிர்த்தெழணும். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாம் உயிர்த்தெழணும்னா அவர் உயிர்த்தெழுந்ததை நீங்கள் என்ன செய்யணும்? நம்பணும். நீங்கள் நம்பாமல் அன்னைக்கு மரியாள் கேட்டது மாதிரி என் ஆண்டவரை யாரோ என்ன செஞ்சிட்டாங்க ஐயா, எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க ஐயா, அவரை வச்ச இடத்த நீ எனக்கு காட்டுன்னு தோட்டக்காரன்ட்ட கேட்குற மாதிரி ஆண்டோட்டே போய் கேட்கக்கூடாது. அது சப்ஜெக்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா உண்மையாகவே மரியாளுக்குள்ளே இருந்த ஒரு தாகம் ரொம்ப அழகான ஒரு தாகம். ஏன்னா அங்கே போய் நின்றுட்டு கல்லறைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி யாருக்கும் துணிச்சலே வராது. ஆனால் கல்லறைக்கிட்ட போய் நின்று அழுதுட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. ஆட்களோடு எல்லாரும் போகும்போது சேர்ந்து போகிறது ரொம்ப பெரிய காரியம்லாம் கிடையாது, அப்படித்தானையா? அல்லேலூயா. ஆட்களோடு சேர்ந்து எல்லாரும் போகிறது பெரிய காரியம் கிடையாது. தனியாக போகணுன்னா ஒரு தைரியம் வேணும். ஆனால் அந்த அம்மா அவருடைய கடமைகளை செய்வதற்கு சரியாக அழகாக போனாங்க. அதான் அந்த காலத்தில் ஒரு பழைய பாட்டு, வாரத்தின் முதல் நாள் காலையிலே மரியாள் கல்லறைக்கு போனாலே, கல்லறையை உற்று பார்க்கையிலே இயேசுவின் சடலத்தை காணவில்லை. சடலத்தை காணாத மரியாளோ கலங்கி அங்கே அழுதாளே. மரியாளே பயப்படாதே என்று தேற்றினான் அங்கே தேவதூதன். ரொம்ப அழகா இருக்கும். ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தோடு போய் பார்த்ததுனால தான் திரும்ப உயிர்த்தெழுந்த தேவனை அவள் என்ன செய்ய முடிந்தது? முகமுகமாய் கண்டு பேச முடிந்தது. கையை நீட்டி அப்படியே தழுவுறதுக்கு போகிறாங்க. அவர் எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த காரியம். அப்படியே கடவுள் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே நான் அப்படி நினச்சி பார்க்குறேன். எனக்கு அப்படி உடம்பெல்லாம் சிலுக்குதுங்க. அவ்வளோ அழகா அப்படி கையை வச்சு, நீ தொடாதம்மா, நான் என்ன செய்யலை, இன்னும் உயர என்ன செய்யலை, போகலை, என் வேலை இன்னும் இருக்குது. ஆனால் நீ என்ன செய்ய, இதை போய் உன் சீஷர்களுக்கு சொல்லு. நீங்கள் மார்க் 16வது அதிகாரம், யோவான் 19வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் எல்லாத்துலேயுமே இருக்குது, படித்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த காரியம். இதெல்லாம் ஒரு பாரம்பரியமாக ஒரு ஹெடிட்டரி இதாக படிச்சுட்டு அப்படியே நம்ம கடந்து போகிறனால அதெல்லாம் தெரியல. ஆனால் அந்த மரியாளுக்குள்ளே இருக்கிற வாஞ்சை நமக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். அதனால தான் ஃபாதர் கூட பாடாரு, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர் தான் ஐயான்னு மரியாள் பெற்றுக்கொண்டதை என்ன செஞ்சாங்க? பாடினாங்க. நம்ம அன்றைக்கி அந்த பங்கெல்லாம் பெற முடியல. காரணம் என்னென்னா, ஒரு சடங்காச்சாரத்தை போல் பாடிட்டோம். நான் சொல்லுவேன் எப்போவுமே, சடங்காச்சாரம் அவர் வரும் வரைக்கும் நினைவு கூறுகிறது எல்லாமே நல்லது தான். ஆனால் நமக்குள்ளே எப்போவுமே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். உண்மையா பொய்யா? நிச்சயமாக அந்த வார்த்தை உண்மை. அல்லேலூயா. சரி போட்டோம். எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான பாட்டை பாடினாலும், எங்காலும் ஒருத்தர் பாடிட்டு இன்னைக்கு கர்த்தருக்குள்ளே இருந்தாலும் அவரை நினைவு கூறும்படி ஒரு பாட்டை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. புதிய யுகம் பிறந்தது, பழைய யுகம் மறைந்தது. எத்தனையோ பழைய பாட்டு வந்திருக்கு. உயிர்த்தெழுந்த பாட்டில் எழுந்தார் இறைவன் அப்படி அழகான பாடலாம் நிறையா வந்திருக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெயத கீதம் என்று ஆர்ப்பரிப்போம், இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார், நிறைய பாட்டு வந்திருக்கு, நிறைய பாட்டு வந்திருக்கு. மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, இப்படி பல பாட்டு வந்துருச்சு. ஆனாலும் எல்லாரும் பாடுறதே நம்மளும் பாடாம அவர் எழுதி வச்சுட்டு போன பாட்டையும் ஒரு பாட்டு பாடுவோமா? அல்லேலூயா. புதிய யுகம் பிறந்தது, பழைய யுகம் மறைந்தது, இயேசு ராஜா வருகிறார்,
என்று காலம் சொல்லுது. ஆமென். எடுத்துங்க. Amen. புதிய யுகம் பிறந்தது, பழைய யுகம் மறைந்தது, இயேசு ராஜா வருகிறார் என்று காலம் சொல்லுது. பாடுங்க. புதிய யுகம் பிறந்தது, பழைய யுகம் மறைந்தது, இயேசு ராஜா வருகிறார் என்று காலம் சொல்லுது. கிமு கிபி 2 என்று சொல்லுது. இயேசு ராஜா வருகிறார் என்று சொல்லுது. காலம் கிமு கிபி 2 என்று சொல்லுது. இயேசு ராஜா வருகிறார் என்று சொல்லுது. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா. இயேசு வருகிறார், ஆஹா இயேசு வருகிறார், ஆஹா இயேசு வருகிறார், ஆஹா இயேசு வருகிறார். வாசிங்க. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா. பாடுங்க, பரவாயில்லை. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா. இயேசு வருகிறார், ஆஹா இயேசு வருகிறார். கூப்பிடும் போது அவர் எம்மா ஊரில் நடந்து போனது போல உங்கள் மத்தியில் நடந்து வருவார். ஆமென். ஆமென். எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பாருங்க. பாடுங்க. சும்மா உட்கார்ந்து கேட்டு ரசிக்கிறதுக்கு வரல, கையை தட்டி பாடுங்க. Thank you, Lord. Oh. மரித்தவர் எவரும் பிழைத்ததாக சரித்திரம் சொல்லவில்லை. ஆனால் இயேசுவின் கல்லறை அன்றும் இன்றும் திறந்தே உள்ளது. வாசிங்க. மரித்தவர் எவரும் பிழைத்ததாக சரித்திரம் சொல்லவில்லை. ஆனால் இயேசுவின் கல்லறை அன்றும் இன்றும் திறந்தே உள்ளது. அந்த கற்கால காலம் முதல் இந்த கம்ப்யூட்டர் காலம் வரை, அந்த கற்கால காலம் முதல் இந்த கம்ப்யூட்டர் காலம் வரை கர்த்தர் தெய்வம், கர்த்தர் தெய்வம் என்றே சொல்லுது. கர்த்தர் தெய்வம், கர்த்தர் தெய்வம் என்றே சொல்லுது. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா. இயேசு வருகிறார், ஆஹா இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், ஆஹா இயேசு வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், ஆஹா இயேசு வருகிறார், ஓஹோ இயேசு வருகிறார், ஆஹா இயேசு வருகிறார். வானமும் பூமியும் அதன் நிறைவு எல்லாம் மாறிடும். ஆனா வல்லவர் வாக்கு எப்பவுமே மாறாது. ஆமென். Thank you. வானமும் பூமியும் நிறைவு என்றும் ஒளிந்தே போய்விடும்.
ஆனால் தேவனின் வார்த்தைகள் என்றும் இன்றும் மாறுவதில்லையே. ஆமென். எடுத்துக்கங்க, பாடுங்க. வானமும் பூமியும் உலகின் நிறைவும் ஒளிந்தே போய்விடும், ஆனால் தேவனின் வார்த்தைகள் ஒருபோதும் மாறுவதில்லையே. காலம் மாறலாம், கொண்ட கோலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், அதன் கோலங்கள் மாறலாம். ஞாலம் படைத்த தேவன் என்றும் மாறுவதில்லையே. ஞாலம் படைத்த தேவன் என்றும் மாறுவதில்லையே. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா. இயேசு வருகிறார், ஆஹா இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், ஆஹா இயேசு வருகிறார். மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா. இயேசு வருகிறார், ஆஹா இயேசு வருகிறார், ஓஹோ இயேசு வருகிறார், ஆஹா இயேசு வருகிறார். புதிய யுகம் பிறந்தது, பழைய யுகம் மறைந்தது, இயேசு ராஜா வருகிறார் என்று காலம் சொல்லுது. புதிய யுகம் பிறந்தது, வெரி குட், பழைய யுகம் மறைந்தது, இயேசு ராஜா வருகிறார் என்று காலம் சொல்லுது. காலம் கிமு கிபி 2ஆம் 3 என்றே சொல்லுது. இயேசு ராஜா வருகிறார் என்று சொல்லுது. காலம் கிமு கிபி 2ஆம் 3 என்றே சொல்லுது. இயேசு ராஜா வருகிறார் என்றே சொல்லுது. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா. இயேசு வருகிறார், ஆஹா இயேசு வருகிறார், ஆஹா இயேசு வருகிறார், ஆஹா இயேசு வருகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. காலங்கள் மாறும். இந்த வளர்ச்சியினால பேர்னால கோலங்கள் காட்சிகள் மாறும். ஆனால் ஞானத்தையும் படைத்திருக்கிற தேவன் எப்பவுமே என்ன செய்ய மாட்டாங்க, மாற மாட்டாங்க. இதை வச்சு தான் பழைய காலத்திலே ஒரு பாட்டு வந்துச்சு, ஆகாசம் மாறும். நல்ல பாட்டு அந்த பாட்டு பார்த்தீங்களா? சொன்ன உடனே அந்த ஸ்கேலு, பூலோகம் மாறும், ஆதி முதல்கி மாறாதில்லது நின் வசனம் மாத்திரம். அவருடைய வார்த்தை மட்டும் என்ன செய்யாதே, மாறவே மாறாது. கற்கால காலம் முதல் கம்ப்யூட்டர் காலம் வரைக்கும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. மரிச்சவர் எவரும் பிழைத்ததாக சரித்திரம் இல்லை. ஒருத்தருக்கு சரித்திரம் இருக்கு, அது அவரால் பிழைக்க வைக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனால் இயேசு மரித்தவராக இல்லை, எழுந்தார், உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா அல்லேலூயா, மாரநாதா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றும் இந்த ஆலயத்தில் நீர் வருகிறபடினால், இன்று உம்மை துதிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் தருகிறபடினால், உம்மை துதிக்கவும், உம்மை புகழவும், உம்மை ஸ்தோத்தரிக்கவும், உம்மை நோக்கி பார்க்கவும் நீர் தந்த கிருபைகள், தருணங்கள், இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த உயிர்த்தெழுத ஆராதனையில் மீதி உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட எங்கள் ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற தொலைக்காட்சியிலே, யூடியூப்பிலே பார்க்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நமக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இருக்கின்ற இடங்களிலே யாவரும் எழுந்து நிற்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே நமக்கு குறிக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதம் 16வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. அதில் தேவன் என் மனதில் இன்றைக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாம் வாசித்து முடித்த பிறகு தியானிக்க போகிறோம். நீங்களும் நோட் பண்ணி இருக்கிற இடத்துல இருந்து தியானித்தால் அது உங்கள் வாழ்விலும் மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எழும்பி நிற்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 16. சங்கீதம் 16. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல்
பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவான அழிவை காண ஓட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்பதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் ஃபேமஸான ஒரு ஃபெமினியனான வசனம். இந்த சங்கீதம் தான் இன்றைக்கின்னு சொன்ன உடனே எனக்கு என்னோட ஸ்டாஃப் கூட சொன்னாங்க, இதில் 8வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. உண்மையாகவே எனக்கும் அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். என்ன வசனம் அது? இன்றைக்கி வரைக்கும் நம்ம நிற்க வச்சுருக்கிற வசனம் எது? என்ன நிற்க வச்சுருக்கிற வசனம் எது? உங்களை நிற்க வச்சுருக்கிற வசனம், இனிமேல் நிற்க வைக்க போகிற வசனம் என்ன? வாசிங்க பாப்பா. 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நிச்சயமா இந்த வசனத்தை மாதத்திற்கு ஒரு 2 முறை 3 முறையாவது நான் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் கடந்து வர என் தேவன் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே சொல்லுங்க, இந்த நாள் வரைக்கும் இவர் வைத்திருந்தாரு, இவரை போல எத்தனையோ பேர் வச்சிருந்தாங்க, ஏன் நீங்களும் கூட வைத்திருந்திருக்கலாம். இதுவரைக்கும் அசையாம இருக்கிறீங்க. இனியும் உங்களை அசைவர என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டாரு. நான் இப்போ சொல்லுங்க, அடுத்த வருஷத்தை நான் காண்பேன் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஒரு காரியத்தை நான் செய்வேன், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருப்பேன். அதுல இன்னும் சொல்றாரு பாருங்க, 9வது வசனத்துல கொஞ்சம் வாசிங்க. அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்றார்? ஆகையால் என் இருதயம் பூரித்தது. ஆமென். அசைக்கப்படுறதில்லை மட்டும் இல்லை, அவரை முன்னாடி வச்சிருக்கனால நம்ம எப்போவுமே எப்படி செய்வோம்? இப்போ பாடின பார்த்தீங்களா, மாரநாதா ஹல்லேலூயா மாரநாதா அப்படின்னு இருதய பூரிப்பினால என்ன செய்வோம்? பாடிட்டு இருப்பான். வாசிங்க. என் இருதயம் பூரித்தது, என் மகிமை சரி நம்பிக்கையோட தங்கி இருக்கிறது. பார்த்தீங்களா, மாம்சம் கூட இப்படி எல்லாம் பாடுறதுனால, இப்படி வலதுபுறத்தில் வைத்திருக்கிறதுனால பூரித்து என் மாம்சம் அவருக்குள்ள என்ன செய்யறது? நம்பிக்கையா இருக்கிறது. உண்மையாவே இது ரொம்ப உண்மையான வார்த்தை. ஏன்னா சரீரத்துக்கு எத்தனையோ மெடிசன்ஸ் நான் எடுத்துக்கிட்டா கூட உடல்நிலைகள் ரொம்ப சோர்வு அடையும் போது நான் நம்புறது, நான் கர்த்தரை என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன், என் மாம்சம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்னு சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் என் ஆத்மா சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நீங்களும் சொல்லுங்க, நான் அவரை முன்னா வச்சிருக்கிறேன், அவருக்கு என் வலது பாரிசத்தில் இடம் கொடுத்திருக்கிறேன், நான் இனிமே அசைய போறதில்லை, என் மாம்சம் என்னுடைய சரீரம் கூட அவர் மேல என்ன செய்யும்? நம்பிக்கையா இருக்கும்னு சொல்லுங்க. நம்பிக்கையோடு நீங்க காத்திருந்து இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த ஈஸ்டரையும் நீங்கள் காண்பீர்கள். அடுத்த ஈஸ்டரும் இதை போல் தேவனை ஆராதிப்பீங்க. என்ன பிரதர் சொல்றீங்க? நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாத அப்படின்லாம் சொல்லியிருக்கு. உண்மைதான். ஆனால் இன்னொரு வசனம் அதே சமயத்தில் இருக்குல்ல சங்கீதத்தில், கர்த்தரை நம்பினா நம்ம எப்படி இருப்போம்? அசையாமல் இருப்போம். நம்ம முன்னா வச்சிருந்தா அசையாமல் இருப்போம்னு இவர் சொல்றாரு. அல்லேலூயா. இப்போ அசையாமல் காத்துற தேவனை நோக்கி இப்போமா அறிக்கை பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை முன்வைத்திருக்கிறபடினால், உம்மை நோக்கி பார்க்கிறபடினால், இந்த ஊழியத்தையும் எங்கள் பிள்ளைகளையும், இந்த ஊழியத்திற்காய் தாங்குகிறவர்களையும், சபையில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் அசையாமல் பாதுகாத்திருக்கிறீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நான் எல்லாவற்றிலும் உம்மை முன்னிறுத்துவேன், முன்வைப்பேன், வலது பாரிசத்திலே வைப்பேன், வீற்றிருப்பேன் என்று தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகள், என் மாம்சத்தை கூட இப்பொழுதும் நான் கர்த்தருக்கு முன்பதாக ஒப்புக் கொடுக்கிறேன், கர்த்தருக்கு காத்திருப்பேன், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பேன் என்று சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சரீரத்தில் நல்ல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் தந்து என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இம்மட்டும் நடத்தினீங்க, இம்மட்டும் தாங்கினீங்க. இந்த ஆண்டும் உடைய உயிர்த்தெழுதல் ஆராதனையிலே கலந்து கொள்ள கிருபை கொடுத்தீங்க. தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சில அறிவிப்புகளை நான் உங்களுக்கு அறிய தந்து
கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதித்து தேவனுடைய உயிர்த்தெழுந்த வார்த்தைக்கு, இன்றைக்கு அவர் வைத்திருக்கிற வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். இன்று மாலையில் உயிர்த்தெழுந்த நாளாகி இருக்கிறது. ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிவித்ததுபடி பார்வையற்ற மற்றும் விதவைகள் குடும்பங்களுக்கு நலத்திட்ட பணிகள் கொடுக்க இருக்கிறது. அந்த சிறப்பான ஆராதனை 5 மணிக்கு இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள், சபையில் இருக்கிறவர்கள். அதே போல் தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க, யூடியூப்பில் இணைந்து கொள்கிறவங்க, இந்த விலாசத்தில் வந்து பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வந்து எங்களோடு சேர்ந்து இணைந்து ஆராதிக்க எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய சபையை பார்ப்பதற்கு அது பெரிய உதவியாக இருக்கும். அல்லேலூயா. இந்த ஊழியம் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக அரசு அங்கீகாரத்துடன் சால்வேஷன் ஆஃப் இந்தியா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்கிறதான பெயரில் நாங்கள் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்நாள் வரை அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய தயவினால் நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காய் ஜெபியுங்கள். இந்த ஊழியங்களுக்காய் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை கர்த்தர் ஏவும்போது அனுப்ப அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்தினுடைய பிரதான நோக்கம் ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி கொடுப்பது, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு கல்வி கொடுப்பது, மாற்றுத்திறனாளிகளின் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுப்பது. ஆகையினாலே இந்த ஆண்டு அநேக காரியங்களுக்காய் நான் கேட்டபோது அநேகம் பேர் உதவி செய்தீங்க. உண்மையாகவே நான் மனதார உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வருகிற கல்வி ஆண்டுக்கும் கூட நீங்கள் பொருத்தனையோடு இந்த ஏழை பிள்ளைகளை தாங்க. 1000 பேருக்கு அன்னச்சத்திரம் போடுறதை காட்டிலும் ஏழை ஒருவனுக்கு எழுத்தறிவிப்பவன் இறைவன் என்று சொல்கிற அந்த இறைவன் பணியை செய்ய உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஞாயிறு ஆராதனை திங்கள் தோறும் காலை 11 மணிக்கு ஜாய் தொலைக்காட்சியில் வருது. அதே போல் மற்ற நாட்களிலும் வெள்ளி வரைக்கும் காலை 11 மணிக்கு ஜாய் தொலைக்காட்சியில் வருது. திங்கள் மாலை 7:30 மணிலேருந்து 8 மணி வரையில், அதே போல் வெள்ளி வரையிலும் வந்து கொண்டு இருக்கிறது. தமிழன் தொலைக்காட்சியில் வெள்ளிக்கிழமை தோறும் காலை இருக்கிறது. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு முன்னெல்லாம் நிறைய பேர் வாக்கு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அநேக பேர் மறந்து விட்டார்களா, இல்லை சூழ்நிலைகள் சரியில்லையா எனக்கு தெரியல. ஆனாலும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். புதிய நபர்கள் எழும்ப ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ரொம்ப பாரத்தோடு செய்யப்படுகிற ஒரு ஊழியம், தேவ தரிசனத்தோடு கொடுத்திருக்கிறது. அதனால் எந்த தடை இல்லாமல் நடக்கணும். இதற்காக அநேக குடும்பங்கள் என்னோடு சேர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகள் இந்த ஊழியத்திலிருந்து என்ன செய்யப்படணும், சந்திக்கப்படணும். ஆகையினால உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நிகழ்ச்சிகளிலே, இந்த ஊழியத்தின் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையும் ஒரு நிகழ்ச்சிகளை தாங்க, இல்லை பிள்ளைகளுக்கு ஒரு நேரம் ஆகாரங்களை கொடுக்க உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். சரியா, இவ்வளோலாம் சொல்கிறீங்க. இந்த சேர்ச் வந்து எங்கே இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்பீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மதுரையில் ஃபேமஸாக சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரு எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல். அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கட்டி கொண்டிருக்கிறாங்க இல்லையா, அதனுடைய பின்புறத்திலே தான் எங்களுடைய சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரியினுடைய அலுவலகம் கீழேயும் நான் தங்குகிற இடமும் மேலே சர்ச் இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் இந்த ஆராதனையிலே ஒருவேளை இல்லை 4வது சனிக்கிழமை நடைபெறுகிற உபவாச கூட்டங்களிலோ அல்லது வாக்குத்தத்த கூட்டங்களிலோ இல்லை வேறு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை பிரேயர்களிலோ எதுக்காக இருந்தாலும் சரி, என்னை பார்க்க வேண்டும் என்றாலும் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் தொடர்பு கொண்டு நீங்கள் வரலாம். இல்லை சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரின்னு அடித்தாலே கொண்டு வந்து உங்களை விட்டுரும். ஆகையினாலே நான் உங்களுக்காய் காத்திருக்கிறேன். ஜெபிக்க, பேச தொடர்பு கொள்ளுங்கள், நாம் பேசுவோம். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் பிள்ளைகளை 3 இடத்துல தங்க வைத்து படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். சென்னையில், திருச்சியில், நாகர்கோவில், மதுரை, 4 இடத்துல வைத்து படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பல தேவைகள் உண்டு, பல காரியங்கள் உண்டு. இன்னும் சொந்த இடங்கள் கூட கிடையாது. கிட்டத்தட்ட சென்னையில எல்லாம் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு மேல் வாடகை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆகையினாலே இந்த பிள்ளைகளெல்லாம் ஒருங்கிணைத்து நான் இருக்கிற இடத்திற்கு அருகாமலே நாம் வைப்பதற்கான முயற்சிகளை தேவ கிருபையினாலே செய்து கொண்டிருக்கிறோம். அது அவர் தான் வாக்கிய பண்ணணும், அநேகரை எழுப்பி. இதற்காக இதை பார்க்கிறவர்கள், ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறவர்கள் தவறாமல் ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல போய் பிள்ளைகளை பார்த்துட்டு வர்றதுனால சில நேரங்களில் ஊழியங்கள் ஜெபிக்கிறதுக்கு தடைபடுகிறது. உடல் அசௌகரியங்கள் என்ன செய்யுது, எனக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஆகையினாலே இதற்காக நீங்கள் யாவரும் ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களுக்குள்ள பாரம் இருக்கும்னா ஒரு ஹோம் கட்டி கொடுக்கவோ, உள்ள இடத்தை வாங்குவதற்கோ, ஏதாவது ஒரு பங்கை வைப்பதற்கோ முயற்சி செய்வீர்கள் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மாதந்தோறும் 3வது ஞாயிற்றுக்கிழமை மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம், 60 குடும்பங்களுக்கு 10 கிலோ அரிசி, 5 கிலோ மளிகை பொருள் வழங்கிட்டு இருக்கிறோம். இதுக்கும் அப்படி தான். ஆரம்பத்தில் ரொம்ப உற்சாகமாக 60 குடும்பத்துக்கும் ஆள் இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 12 குடும்பத்துக்கு மேலே ஆட்கள் குறைந்து விட்டார்கள்.
ஒரு குடும்பத்திற்கு மாதத்திற்கு 900 ரூபாய் தேவைப்படுகிறது. நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாராலையும் கொடுக்க முடியாது. ஆனால் கொடுக்கக்கூடிய திராணி இருக்கிறவர்களாவது, நன்மை செய்யத்தக்க திராணி இருக்கும்போது அதை செய்ய தகுந்தவர்களுக்கு செய்யாமல் இராதே என்கிறதன்படி இந்த நன்மை செய்ய தகுந்த இந்த ஊழியத்தில், இந்த பங்கிலே நீங்களும் உங்களை இணைத்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். நானே வந்து கொடுக்கலாமையா, நானே வந்து வாங்கலாமாயா ஜாமா, தாராளமாக நீங்கள் வரலாம், கொடுக்கலாம், வாங்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நீங்கள் வந்து பார்க்கலாம் முதல்ல தாராளமாக. ஆகையினாலே நீங்கள் தொடர்பு கொள்ள, ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊழியத்தில் அறிவிக்கின்ற காரியங்கள் எல்லாம் முதலாவது ஜெபிப்பதற்கு, பிறகு கர்த்தர் ஏவினால் கொடுப்பதற்கு, கட்டாயம் அல்ல, விசனமாயும் அல்ல. அதனால் என்னடா இது எல்லா ஊழியத்திலும் இதே தான் வேலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. நிச்சயமாக எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இத்தனை வருஷம் அப்படி தான் நடத்திட்டு இருக்காரு. என் வேலையை நான் சரியாக செய்யும்போது என் பிள்ளைகளுக்கு உண்டான கூலியை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் நம்ம ஊக்கமாய் சபையார் கூடி ஜெபித்த போது, அன்றைக்கு பேதுருவின் சிறைச்சாலை மாற்றம் வந்ததைப் போல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது இருக்கிற மக்கள் கண்களில் தயவு கிடைத்து அவங்கள கொடுக்கும்படி கர்த்தர் என்ன செய்வாங்க, ஏவுவாங்க. அதற்காக நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதே போல் ஒரு முக்கியமான அறிவிப்பை சொல்லி ஆராதனைக்குள்ளே கடந்து சொல்ல போகிறேன். இந்த ஊழியத்தை நீங்கள் உங்கள் சபையிலோ, உங்கள் கூட்டத்தில், உங்கள் வீட்டு கூட்டங்களிலோ, அல்ல உபவாச கூட்டங்களிலோ, ஸ்பெஷல் மீட்டிங்கோ வைத்து பயன்படுத்தும் போது மோசஸ் மாரியப்பன் மட்டும் பயன்பெற மாட்டார். மற்ற ஊழியங்களை பற்றிலாம் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த ஊழியத்தை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 நபர்கள் பயன்பெறுகிறார்கள். ஆகையினாலே நீங்கள் உங்கள் பகுதியில் ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால், உங்கள் சபையோடு, உங்கள் வீட்டோடு, இல்லை உங்களுக்கு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தனிப்பட்ட ஜெபங்கள், பிறந்த நாள், திருமண நாட்கள் போன்ற காரியங்கள் வரும்போது நீங்கள் கீழே போடக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த ஊழியத்தில் உதவி செய்கிற, காணிக்கைகளை தாங்குகிற, இசை வாசிக்கிற, கவரேஜ் செய்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்கள் காலையில் ஃபோன் பண்ணி பாருங்கள். 3 மணிலேருந்து நான் ஆண்டவரோடு தான் உறவாடி கொண்டிருக்கிறேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அந்த ஜெபத்தினால தான் இந்த ஊழியத்தை நடத்துகிறார். ஆகையினாலே தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எந்த காரியமாக இருந்தாலும் கீழே போடுற நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. பேசுவோம், ஜெபிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்வோம், இணைந்து கட்டுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று நம் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். இந்த நாளிலே ஒரு விசேஷித்த கிருபையை, விசேஷித்த ஆசீர்வாதத்தை தேவன் நம்ம மீது வைக்க போகிறார். ஏன்னா பாடுகளின் காலம் இத்தனை நாளும் அப்படியே அழுகையும் கண்ணீரோடு நம்ம ஆராதித்தது போல புதன்கிழமை தோறும் உங்களுக்காக சில காரியங்களை, நான் சத்தியங்களை வைத்தேன். இந்த நாள் அவர் உயிர்த்தெழுந்த நாள், உயிர்த்தெழுந்த பண்டிகையின் ஆராதனை. இந்த நேரத்தில் கூட அவருக்கு உயிரோடு எழுந்ததை நினைச்சு ஆராதித்து நம்ம அவரை நாமத்தை என்ன செய்ய போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறாரு, மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு பாடி அப்படியே அவரை ஆராதிப்போமா? ஆமென். உயிரோடு எழுந்தவரே, பாடுங்க. உம்மை ஆராதனை செய்கிறோம், ஆதாளம் வென்றவரே. பாடுங்க. உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து உயிரோடு, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம், ஆமென். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. எல்லா கைகளை உயர்த்தி அல்லேலூயா, ஓசன்னா. ஆமென். எல்லா கைகளை உயர்த்தி அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா. இயேசுவே, ஆமென். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா. மரணத்தை, ஆமென், மரணத்தை ஜெயித்தவரே.
எல்லாம் வாயை திறந்து உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே. ஆமென், ஆமென், ஆமென். உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே. எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்காக தானே அவர் மரணத்தை ஜெயித்தார். உங்களுக்காகவே எனக்காகத்தானே அவர் மரணத்தை ஜெயித்தார். நீங்களும் நானும் இன்னும் பாதி பேர் மீட்பை பெறாம ரட்சிப்பை பெறாம அவரை விட்டு தூரம் போகிறவர்களா இருக்கிறபடினால் தானே அவர் மரணத்தை ஜெயித்தார். சொல்லுங்களேன். ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா ரிபஷதரி பலபரனான். அல்லேலூயா ஓசன்னா துரந்தரஷதர பிலரம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. இயேசுவே அல்லேலூயா ஓசன்னா. ஜீவனின் அதிபதியை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே. அகிலத்தை ஆள்பவர் உம்மை ஆராதனை செய். இந்த உலகம் முழுவதும் அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்க மட்டும் எப்படி வெளியில போயிட முடியும்? உள்ள வாங்க. உள்ள வந்தீங்கன்னா அந்த ஆனந்த பாக்கியத்தை, நித்திய பாக்கியத்தை, அந்த இட்டர்னல் காட் உங்களுக்கு கொடுப்பார். இன்னொரு முறை அகிலத்தை அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஓ ஆனந்த ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. கைகளை உயர்த்தி பாடுங்கம்மா. அல்லேலூயா ஓசன்னா. சொல்லு, பாடு. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா மரி மரிமா ஓசன்னா. ஓரிமலா ஷதரமா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஹalleluya. thank you thank you thank you எல்லாம். ஹalleluya ஹalleluya. ஆமென். எல்லாம் வாயை திறந்து ஹalleluya. ஓ ஹalleluya. இயேசுவே ஹalleluya. ஆமென் ஆமென். நன்றி சொல்லிட்டு ஹalleluya ஹalleluya. வாயை திறந்து இன்னைக்காவது பாடியா? ஹalleluya. எல்லாரும் பாடுங்க. வழக்கமா பாடுறதானே. ஹalleluya. ஓரிமா ஷதரவல மரனா. ஹalleluya. 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 thank you lord thank you lord thank you lord. அவருடைய பிரசன்னம் எவ்வளவு அழகா இந்த சபையை நிரப்பி கொண்டிருக்கு பாருங்க. இருந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பி கொண்டிருக்குது. ஹalleluya. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த ஈஸ்டர் கொடுத்ததுக்கு நன்றி. நம்முடைய ஆராதனைக்காய் நன்றி. நல்ல ஆலயத்துக்காய் நன்றி.
நல்ல வர்ஷிப்புக்காய் நன்றி, நல்ல இயற்கைக்காய் நன்றி, நல்ல உடல் பல சுகத்துக்காய் ஜீவனுக்காய் நன்றி இயேசுவே. ஹalleluya ஹalleluya ரிமா 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 ஹalleluya ஹalleluya thank hallelujah 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 எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. சொல்லுங்க, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் இயேசுவே தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. பாடுங்க. Thank you Jesus, oh thank you Jesus. நல்ல 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 அவருடைய பிரசன்னத்தை ரிசீவ் பண்ணுங்க, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய blessing ரிசீவ் பண்ணுங்க. என்ன காரியமா இருந்தாலும் மாறும். எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தையை கேட்க போறீங்க. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஆராதனையில கலந்துட்டு இருக்கீங்க. நன்றி மட்டும் சொல்லுங்க. ஆமென். Thank you Jesus. திரும்ப பாடுங்க. Jesus, thank you Jesus. இன்னொரு முறை. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah இயேசுவே. Hallelujah hallelujah ori bari bari baram hallelujah. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் உயிரோடு எழுந்தது எனக்காக, நீர் மரணத்தை ஜெயித்தது எனக்காக, ஜீவனின் அதிபதியாய் வந்தது எனக்காக, பாதாளம் வென்றது எனக்காக. ஆண்டவரே, எல்லாம் எனக்காய் செய்து முடித்தீர். உமக்கு நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya ஓசன்னா. ஒரு வரி மட்டும். ஹalleluya ஓசன்னா ஹalleluya ஓசன்னா. Thank you Lord. Hallelujah. Hosanna. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Oh glory. Thank you Jesus. அவர் நினைக்கும், நீங்க நினைக்கும் போது, நீங்க நன்றி செலுத்தும் போது, அவர் எந்த நோக்கத்திற்காக மறுபடியும் உங்களை காண்பேன் என்று சொன்னாரோ, மறுபடியும் உங்கள் மத்தியிலே கடந்து வருவேன் என்று சொன்னாரோ, மறுபடியும் தம்முடைய சீசர்களுக்கு அவரை காண்பித்தாரோ, அந்த தேவன் அந்த அற்புதத்தை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு ஒரு அற்புதம் கடந்து வரப்போகிறது, எனக்கு ஒரு அதிசயம் கடந்து வரப்போகுது, எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை அவர் செய்ய போறார்னு சொல்லுங்க. ஐயா, வேதம் என்ன சொல்லி தெரியுமா? உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துல
தெரியப்படுத்தணுமே தவிர உட்கார்ந்து புலம்ப கூடாது, அழக்கூடாது. எல்லாம் என்ன இதுவரைக்கும் உட்கார வச்சு, நிக்க வச்சு, ஓட வச்சு, தொழில நிக்க வச்சு, பிசினஸ்ல ஸ்டாண்ட் பண்ண வச்சு, என் பிள்ளைங்களை நல்ல முறையில படிக்க வச்சு, என்ன குடும்பமாக்கி எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அவருக்கு ஆராதனை செய்ய வந்திருக்கிறேன், அவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறேன். சமாதானத்தின் தேவன் முதல்ல வந்த உடனே சமாதானம் சொன்னார், பயப்படாதன்னு சொன்னார், வாழ்கன்னு சொன்னாரு. இவை எல்லாம் என்னை வாழ வைப்பதற்காக. அதனால இப்போ நான் சந்தோஷத்தோட கடந்து போவேன்னு சொல்லி அப்படியே நன்றி சொல்லிட்டு கடந்து போமா. கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. எப்போ நாங்க அதிக நேரம் ஆராதிப்போம், இன்னைக்கு ரொம்ப நேரம் இல்ல, சுருக்கமா தான் அந்த ஆராதனை நான் முடிக்க போறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். சேர்ந்து மட்டும் ஒரு வரி மட்டும், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாம் எத்தனையோ பேருக்கு இந்த ஈஸ்டர் இல்லப்பா, எத்தனையோ பேருக்கு இந்த ஏப்ரல் மாசம் இல்லப்பா, எத்தனையோ பேருக்கு இந்த 2025 இல்லப்பா. ஆனா எனக்கு கொடுத்திருக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க எத்தனை அன்பு என் மேல வச்சிருக்கிறீங்க, எத்தனை கிருபை என் மேல வச்சிருக்கீங்க, எத்தனை இரக்கம் என் மேல வச்சிருக்கிறீங்க, எத்தனை பாசம் என் மேல வச்சிருக்கிறீங்க. நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. மரணத்தை ஜெயித்தது உங்களுக்காக, மறுபடி வந்தது உங்களுக்காக, ஜீவனின் அதிபதியா இப்பவும் தோமாவு கிட்ட கையை காமிச்சது உங்களுக்காக. இப்பவும் நீங்க கேட்கிறத, நீங்க எதிர்பார்க்கிறத எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்க போகிறவராய் அவர் இருக்க போறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்த ஜீவனின் அதிபதியாகிய உம்மை நோக்கி இன்றைக்கு மரித்து போயிருக்கிற, கெட்டு போயிருக்கிற, பட்டு போயிருக்கிற எல்லா காரியத்தையும் விட்டு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். நீர் பாதாளத்தை வென்றீர், மரணத்தை ஜெயித்தீர் என்று நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இனி கவலை இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், குழப்பம் இல்லாமல், பாரம் இல்லாமல், வெட்கம் இல்லாமல் ஒரு வாழ்வை கொடுத்து தொடர்ந்து இந்த ஆராதனையில் நன்றி செலுத்தினதை போல எப்பொழுதும் உம்மை நன்றி செலுத்தி துதிக்க, ஸ்தோத்தரிக்க நீங்க கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற பிள்ளைகள், கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாருடைய முகத்தை நான் பார்க்கல, மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த நேரத்தில், இந்த வேளையிலே, இந்த நிமிடத்தில் இருக்கிற சந்தோஷங்கள், சமாதானங்கள் கேட்க போகிற வார்த்தையில் இருக்கட்டும், தொடர்ந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அடிமை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்காக அமைந்திருக்கிற திருச்சபை சொந்தங்களையும், தொலைக்காட்சியிலே பார்க்கிறவங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்திலே வாழ்த்துவதிலே, வரவேற்பதிலே, சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிற இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் பார்க்கிறதோடு நின்று விடாமல், நீங்கள் கலந்து கொள்வதோடு நின்று விடாமல், மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களிலே நமக்கு மாலையிலும் ஃபங்க்ஷன் இருக்கிறபடினாலே, அநேக காரியங்கள் நமக்கு இருக்கிறபடினாலே சுருக்கமாய் தேவன் தந்த வார்த்தையை நான் தியானிக்க வாஞ்சிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு வைக்க சொல்லுகிற வார்த்தை இருக்கிறது. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மெய்யாகவே, மெய்யாகவே, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்துடும். ஐயா, இப்பதானையா எல்லா அழுகையும் முடிச்சு யோக ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், நீங்க சர்வலோகாதிவா நமஸ்காரம், நீங்க திரும்ப விட்டடத்துக்கே வந்துட்டிய. அப்படி இல்லை, பின்னாடி இருக்க வார்த்தை. இப்போ திரும்பி அந்த வசனத்தை வாசிங்க. மெய்யாகவே, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே மாறப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா மனுஷனுக்குமே பாடுகள், போராட்டங்கள் இருக்கும். இன்னும் என்ன நீங்க கேட்டீங்கன்னா இருக்கணும் அப்படி சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எபிரேய நிருபத்தில் நாம் வாசிக்கும் போது
பாடுகள், அதாவது சிற்றைகள், கஷ்டங்கள் இல்லாத மனிதன் வேசியின் புத்திரர் அப்படின்னு சொல்லுது. இந்த உலகத்தில் நம்ம உலக பிரகாரமாக மாம்சத்தில் தாயின் தகப்பனுக்கு பிறந்தா கூட கர்த்தரை விட்டு விலகும்போது, கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை விட்டு விலகும்போது, கர்த்தர் கொடுத்த ஞானஸ்தான முறைமைகளை விட்டு விலகும்போது நம்ம எப்படி தான் இருப்போம்? வேசியின் பிள்ளைகளாக இருப்போம். கொஞ்சம் பாடுகள் வரும்போது, கர்த்தருக்குள் பலப்படும் போது, ஒரு நாள் நம்முடைய பாடுகள் வீணாகாது என்பதை அறிந்து ஓடும்போது நம்ம எப்படி இருப்போம்? கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருப்போம். அல்லேலூயா. உலகமோ சந்தோஷப்படும், நீங்க துக்கப்படுவீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த துக்கம் உனக்கு நிரந்தரமானது இல்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? இல்லைங்க, இந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் உற்சாகமா தாங்க இருக்கு, நானும் கையை தட்டி நல்லா பேசுறேன், நல்லா பாடுறேன், என் துக்கம் என்னைக்கும் போலதான் இருக்கு. அந்த வார்த்தை தாங்க உங்களை அதிகமான துக்கத்துக்கு கொண்டுட்டு போறது. என்னங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு சிலர் கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், மரணமும் ஜீவனும் எங்கிருந்து புறப்படுது? நாவின் அதிகாரத்திலிருந்து புறப்படுது. நீங்க எதை பிரியப்படுறீங்களோ, எதை புசிக்கிறீங்களோ, எதை வெளியே போடுறீங்களோ, அதை தான் என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். இன்னைக்கு நீங்க சொல்லணும், இதுவரைக்கும் நான் துக்கப்பட்டேன், என்னை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க, ஆனா என் துக்கத்தை எல்லாம் இப்ப ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? சந்தோஷமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. நிச்சயமாங்க, நிச்சயமா. இந்த உலகத்துல எத்தனையோ பெரிய மனிதர்களை நான் பார்த்து விட்டேன், எத்தனையோ குடிசை பகுதியில் வாழக்கூடியவர்களை பார்த்து விட்டேன். எல்லாருடைய நிலைமைகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய சில காரியங்களை கர்த்தர் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆனா சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி, யாருக்கு எதை கொடுத்தாலும் சந்தோஷமான ஒரு சாக்ரிஃபிஷன், ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. துக்ககரமான வார்த்தைகள் தான் நம்ம கேள்விப்படுவோம். ஆனால் ஆண்டவருக்குள் பலப்படும் போது அவர் என்ன செய்கிறார்? அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். சரி, இன்னும் கொஞ்சம் வசனத்தை வாசிக்க, நல்லா இருக்கும் பாருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஸ்திரீயானவளுக்கு அதுக்கு ஒரு டெபினேஷன் கொடுக்கிறார் பாருங்க. ஆண்டவர் எப்பவுமே சில விஷயங்களை ஓமையாகவும் பேசுகிறார், சில விஷயங்களை உண்மையாகவும் பேசுகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. நமக்கு புரியணுங்கிறதுக்காக. ஏன்னா என்ன போல சில மரமண்டுக்கெல்லாம் என்ன செய்யாது, உரைக்காத என்னமோ. அதனால அவர் ரொம்ப அழகான டெபினேஷன். இந்த உலகத்தில் ஒரு நல்ல டீச்சர்ஸ், ஒரு நல்ல டீச்சிங் ப்ரொபோசர்னா இயேசு கிறிஸ்துவை போல யாருமே இருக்க முடியாது. அதனால தான், யாரப்பா இவர், தச்சனுடைய குமாரனாக இருந்தான், இப்படி பேசுகிறானே, இவனுக்கு சகோதரர் கூட இருக்காங்களே, இவருடைய தகப்பனார் கூட யோசேப்பு அல்லவா அப்படின்னாங்க. ஆனால் அவனுக்கு தெரியல இவர் எங்கிருந்து வந்தவர், எப்படி வந்தவர் அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோ அழகான ஒரு டீச்சர். எப்படி பிரசங்கம் பண்றாரு, எப்படி சொல்றாரு, நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறுங்கிறத நீங்க நம்பணுங்கிறதுக்காக எப்படி சொல்றாரு பாருங்க. அறிவு நமக்கு வரணுங்கிறதுக்காக. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது, பிரசவ காலம் அதாவது கன்சீவா இருக்கும் போது, டெலிவரி டைம் வந்த போது அவள் துக்கமடைகிறாள். அவள் துக்கமடைகிறாள். எவ்வளவுதான் புள்ள உண்டாகலையே கவலை இருந்தாலும், வருத்தம் இருந்தாலும், கேட்டாலும், அதுக்கப்புறம் பிள்ளை உண்டானதுக்கு அப்புறம் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா வலிக்குமே, அப்படித்தானையா? வலிக்கும்ல, அது அவங்கள கேட்கணும், என்னைய கேட்குறீங்களா? சிரிப்பு வருது பாருங்க. கர்த்தருக்கு தோத்துறோம். வாசிங்க தொடர்ந்து. பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்த, ஒரு மனுஷன் எனக்கு ஒரு புள்ள பிறந்துருச்சுன்னு சொல்லி அவங்க பட்ட வேதனை எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? மறந்து போவாங்க. அல்லேலூயா. பாருங்க, உண்மையாவே இது உண்மையான வார்த்தை. ஏன்னா நான் 8 பொம்பளை பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து வைத்திருக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா பேருக்கும் தெரியும். ஒரு சிலர் ராத்திரி பகலாக ஓடுறத கூட பார்ப்பீங்க. என்னன்னு கேட்டால், அந்த பிள்ளைக்கு பிரசவம் போயிட்டு வந்தேன்னு சொல்லுவேன். ஏன் இங்கே இருந்து இந்த வீட்டில் வச்சு, இந்த ஆபீஸில் வச்சு, இந்த சர்ச்சில் வச்சு கூட இப்போ 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பெண்ணுக்கு நம்ம பிரசவத்துக்காக ராத்திரியாக காரை பிடிச்சி ஓடினேன். பார்த்துருக்கேன், நேரடியாக பார்த்துருக்கேன். பாடி பக்கத்தில் மட்டும் என்ன கடிச்சு துப்பி விடுவாங்க நம்மளுக்கு. அவ்வளோ பெரிய கஷ்டம், அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே தேடுற காரியத்தை பார்த்தா, அவங்க சந்தோஷப்படுற காரியத்தை பார்த்தா, சிசேரியன் நடந்திருந்தா கூட சரி, அப்படியே பயங்கரமாக இருக்கும். அது ஒரு பார்க்குறதுக்கு. அதை தான் ஆண்டவர், உண்மையாகவே ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு ஞானத்தை போல இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுங்க. ஏன்னா அவர் எல்லாத்தையும் உண்டாக்கினாருங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. இதுக்கு மேலே வேற ஏதாவது வேணுமா? அல்லேலூயா. எவ்வளோ சொல்றாரு பாருங்க. பிள்ளை பிறந்த உடனே
வாசிங்க. சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையான், அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. இதுவரைக்கும் கூட உங்க கஷ்டம் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆண்டவரே சொல்றாரு, இதுவரைக்கும் கூட உங்க கஷ்டம் இருக்கும். ஆனா இந்த ஈஸ்டரோட உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. மாறும்னு சொன்னா மாறும். என்ன தேவர் சொல்லி இத்தனை வருஷம் சொல்லாதே, இப்ப சொல்லிவிட்டாரு, இத்தனை வருஷம் மாறாதா, மாறி போச்சு. எப்பவும் போலதான் அந்த மனுஷன் வந்து படுத்துற பாடு மாற மாட்டேங்குது. எப்பவும் போலதான் போனை தூக்கிட்டு ரூம்ல போய் கதவை அடைக்கிறா, என் பிள்ளை சொல் பேச்சு கேட்க மாட்டா அப்படின்னு சொன்னா அது அப்படித்தான் இருக்கும். இல்லை இல்லை இல்லை, பிள்ளை பிறந்த உடனே உலகத்தில் ஒரு மனுஷன் பிறந்தான் என்ற சந்தோஷத்தை பார்க்கலாம். அந்த துக்கம் பெருசா தெரியாது. அதே போல இத்தனை நாள் நான் பட்ட பாட விட நான் அடைந்திருக்கிற சந்தோஷம், ஆண்டவர் கொடுக்க போற சந்தோஷம் பெருசா இருக்கும். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா மாறுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பார்க்கும்போது தான் எனக்கு யாக்கோபு காரியம் ஞாபகத்துக்கு வருது. யோசேப்பை பிடிச்சிட்டு போனவொடனே துக்கம் அடைந்திருந்தார். மரணத்துக்கு ஏதுவான துக்கம்னு சொன்னார். அடுத்து அவன் தம்பியவும் என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்க, அவனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவனே யோசேப்பு என்ன செஞ்சான், இருக்கானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கொண்டு வர சொன்னான். அதுக்கப்புறம் ரொம்பவே துக்கம் ஆயிட்டார். ஆனால் கடைசியில் அவருடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து எல்லா பிள்ளைங்களும் இருக்கிற நிலைமையில் என்ன செஞ்சார் யாக்கோபு, தன் பிள்ளைங்க எல்லாரும் இருந்தாங்களா இல்லையா அந்த இடத்துல மரிக்கும்போது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவன் துக்கம் சந்தோஷமாக மாறுச்சு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இதை கேட்குற எல்லாருக்கும், இது எப்பவும் கேட்குறதானே, எல்லா கன்வென்ஷன்லையும் கூட பயங்கரமாக இதை வச்சு தானே விளம்பரமே போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இது ஒரு விளம்பர வார்த்தை இல்லை, உங்களை விளங்க பண்ணின வார்த்தை. விளங்கிக்கிட்டா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. நிச்சயமாங்க யாக்கோபுக்கு அப்படி தான் இருந்துச்சு பாடு. நீங்கள் படிச்சு பாருங்க. நேரம் இல்லை, சுருக்கமாய் சொல்லிட்டு நான் முடிச்சு போகிறேன். சொன்னா மரணத்துக்கு ஏதுவான துக்கமாக இருக்குன்ட்டான். பிள்ளை போனவொடனே மரணத்துக்கு ஏதுவான துக்கம் காமிச்ச உடனே அந்த துணியை கொண்டு வந்து காமிப்பாங்க, உன் பிள்ளைய பீறி போட்டுருச்சு ஐயா, இவன் தூக்கி குழியில் போட்டுவிட்டு உன் பிள்ளை பீறி போட்டுருச்சுன்னுவாங்க. அப்படி துக்கமாக இருந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒருவேளை எப்படிப்பட்ட துக்கமோ எனக்கு தெரியாது, எப்படிப்பட்ட நிலையில நீங்கள் விழுந்து கிடக்கிறீங்களோ தெரியாது, எப்படிப்பட்ட நிலையில கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, எதை எதிர்பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்களோ தெரியாது, எந்த பிரச்சனை குறித்து நீங்கள் யோசித்து மன தெளிவில்லாமல் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் துக்கப்பட்டிருந்தாலும் இப்போ நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்கள் துக்கம் எப்படி மாறும், சந்தோஷமாய் மாறும். தொடர்ந்து வசனத்தை விட்டுறாதீங்க, வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க வசனம். விட்டுறாதீங்க. 20 அது போல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அதுக்காக தான் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அப்பொழுது நிச்சயமா அதுக்காக தான் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். நீங்களும் அவரை மறுபடியும் காணணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா, அவர் சொன்ன வார்த்தை எதுவுமே பொய் இல்லை. இப்பவும் பேசுகிற வார்த்தை அவருடைய வார்த்தை. அவரை மறுபடியும் காண்பதற்காய் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆனால் துக்க முகத்தோடு அல்ல, உள்ள பிறந்தவளே அடையிற சந்தோஷத்தை போல சந்தோஷமாக காத்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் வருவார். துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறவனை பார்த்து வரமாட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு எப்போவுமே அழுக கண்ணீர்லாம் பிடிக்காது. உண்மையாகவே அழுக கண்ணீர் பிடிக்காது. எந்த இடத்துலையாவது வேதத்தில் நீ அழுதுகிட்டே இருன்னு சொல்லியிருக்காரா? இனி நீ அழுது கொண்டு இருக்காத. எருசலேம் குமாரத்திகளை பார்த்து என்ன சொன்னார்? ஏன்பா எனக்காக அழுறீங்க, முதல்ல உன் குடும்பத்தை நீ கவனி, அப்படி தானே சொன்னார். எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அதிலா ரொம்ப கரிசனை உள்ள தேவன், நம்மளை அழுவ விட மாட்டார். நம்ம சந்தோஷம் தான் முக்கியன்றது அவருக்கு தெரியும். சரி வாசிங்க. மறுபடியும் காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். ஆமென். நிச்சயமா சந்தோஷப்படும். அந்த நாள் வெகு சீக்கிரம் இல்லை, கடைசி காலத்தின் சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு சந்தோஷம் வரப்போகுது, என் துக்கத்தை மாற்றி விட்டார், மாற்ற போகிறார்னு சொல்லுங்க, நிச்சயமா மாறும். இன்னும் பேசுறாரு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இன்னும் 2 வசனம் இருக்கு பாருங்க. மேல வாசிங்க, கீழே வாசிங்க. உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில். ஆமென், ஆமென், ஆமென். மனுஷன் கொடுக்கிற சந்தோஷம்னா சீசன் மாதிரி வந்து போயிடும். உங்ககிட்ட இருந்த ஒரு காரியத்தை சாதிக்கணும், உங்களால ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அவன் வீட்டில் இருக்கிற பொருள்லாம் உங்க வீட்டுக்கு வரும். அப்படித்தானையா? அவங்க வீட்டில் இருக்கிற பொருள் உங்க வீட்டுக்கு வரும். ஆனா என் தேவன் கொடுக்கறது அப்படி இல்லை. உங்களுக்குரியதை உங்ககிட்டே தான் விட்டுட்டு போகிற சந்தோஷம், உங்களுக்குரியதை உங்களுக்கே கொடுக்கிற ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா வாசிருங்களேன்.
உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, எடுத்து போட முடியாது. முடியுமாங்க? யாராவது கொடுக்கிற சந்தோஷத்தை முடியுமா? முடியவே முடியாதுங்க. தேவன் தருகிற காரியத்தை எவராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த தேவன் சொல்றாரு, நான் கொடுக்க போற சந்தோஷம் உங்க துக்கத்தை மாற்றுகிற சந்தோஷமாய் மட்டுமில்ல, எவரும் எடுக்க முடியாத சந்தோஷமாய் இருக்க போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. என் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன எடுக்க முடியாத சந்தோஷத்தை எனக்கு கர்த்தர் கொடுக்க போறார். என் ஆபீஸ்ல என்ன டார்ச்சர் கொடுக்கறவங்கிட்ட இருந்து நிரந்தரமான சந்தோஷத்தை எனக்கு கொடுக்க போறாரு. அல்லேலூயா. பக்கத்துல என்கிட்ட வசிக்கிறவங்க கிட்ட எந்த காரியமா இருக்கட்டும் சொல்லி பாருங்க, எப்படிப்பட்ட சந்தோஷம் எனக்கு வரப்போகுது. எடுக்க முடியாத சந்தோஷம். எந்த மனுஷனும் திருப்பி இவன் ஒரு நாள் கண்ணீர் சிந்துவான்னு எதிர்பார்க்க முடியாத சந்தோஷம். நல்லா இருக்கான்னு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு சந்தோஷத்தை என் தேவன் தரப்போறாரு. அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீங்க. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்க சந்தோஷம் குறைவாயிருக்கும், நிறைவாயிருக்கும். அல்லேலூயா. எப்படி கொடுப்பாரு? எவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி நீங்க கேட்கிற காரியம் நிறைவானதா கொடுப்பாரு. மனுஷங்கிட்ட நீங்க எவ்வளவு வாங்கினாலும் சரி, என்னத்தையோ கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல குறைவு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அப்படித்தான் மனுஷனுடைய வாழ்வு அப்படித்தான். அதுதான் ஒரு பெரியவர், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜட்ஜு பழக்கத்தில் இருந்தவர் சொல்வார், ஐயா மனுஷனுடைய வாழ்க்கை எப்படின்னா, இந்த ஐயா இப்போ இல்லை, சேவியர் ஐயா, நல்ல ஒரு மனிதன், எங்களோட ஊழியத்தில் ரொம்ப காலங்கள் பயணித்த ஒரு ஐயா இப்போ இல்லை. சரி, கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. அவர் சொல்லுவார், மனிதன் பிறக்கும்போது என்ன செய்கிறான்? அழுதுகிட்டே பிறக்கிறான். வாழும்போது மற்றவங்கள குறை கூறிக்கிட்டே வாழ்கிறான். சாகும்போதும் கூட எதையாவது ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே சாகுறான்பா. இது மனுஷன் கொடுக்கறது, மனிதன்கிட்ட இருந்து வர்றது. மனுஷன் வளர்க்குறாங்க, தாய் தகப்ப நல்லா தான் வளர்க்குறாங்க, நல்லா தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, நல்லா தான் சம்பாரித்து சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, இல்லை இவனே சொத்து சேர்க்குற அளவுக்கு படிக்க வைக்கிறாங்க. ஆனால் நிம்மதியான சாவை எதிர்பார்க்குறோமா? கிடையாது. ஆனால் என் தேவன் தருகிறது, என் தேவனிடத்தில் நீங்கள் கேட்குறது எப்படி இருக்கும்? நிறைவானது இருக்கும். ஏன்னா கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? நிறைவின் தேவன். குறைவானது ஒளிஞ்சு போகும், நிறைவானது வரும்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அந்த நிறைவை நமக்கு கொடுப்பாரு. சொல்லுங்க, வாசிங்க. இதுவரைக்கும் நீங்கள் நாமத்திலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்று அறிந்து கொள்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் உங்களுக்கு ஓமைகளாய் சொல்லாமல் காலம் வரும், அப்பொழுது நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக பேசும் காலம் வரும். அவர் பேசுறதை நம்ம பார்க்கிறோமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னை போல ஊழியக்காரங்களை கொண்டு வெளிப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் விசுவாசித்தா, இந்த வார்த்தை எனக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை என்று சொல்லி விசுவாசித்தா, கொஞ்சமான சந்தோஷம் இல்லைங்க, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷம் இருக்கும். இப்போ இந்த இதில் 2 காரியம் பார்த்தீங்க. அவர் கொடுத்த சந்தோஷம், அவர் கொடுத்துட்டாருன்னா எவராலும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் பார்த்தோம். இன்னொரு காரியம் பார்த்தோம், அவர் கொடுக்குற சந்தோஷம் நிறைவான சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தோம். இது யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு நான் பைபிளில் பார்க்கும்போது 1 சாமுவேலின் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் ஒரு பெண்மணியை பார்த்தோம். அங்கே ஒரு நல்ல ஒரு உரையாடல் ஏலிக்கும் அவளுக்கும் போய்கிட்டு இருக்கு. யாருக்கு? அண்ணாளுக்கு. அண்ணாள் அம்மா என்ன செய்கிறாங்க? கோயிலில் முகம் கொப்புற விழுந்து அழுது தன்னுடைய இருதயத்தை ஊற்றி, சரி வசனத்தை எடுத்துருங்க. 1 சாமுவேலின் 1வது அதிகாரம் 16வது வசனம். நிறைய பேசுகிறோம் இந்த காரியத்தை, ஆனால் அதில் இருக்கிற முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயத்தை நம்ம கவனித்து கேட்டோம்னா எல்லாமே என்ன செஞ்சிடும்? மாறிடும். அல்லேலூயா. வாசிங்க. உம்முடைய அடியாளை பேலியாளின் ஒருத்தியாக என்ன வேண்டாம்? மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினையா அப்படிங்கிறார். தொடர்ந்து வாசிங்க. தேவைப்படுது.
சமாதானத்துடனே போ, சமாதானத்துடனே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி, உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றாள். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றாள். அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவ முகத்தை மாத்திட்டா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணா, ஊழியக்காரருடைய வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணா. நான் சொல்றேன், அப்படியே ரிசீவ் பண்ணவளுக்கு சாமுவேலோட சேர்த்து 5 பிள்ளையா 6 பிள்ளையா அடுத்த அதிகாரத்தில் படிச்சு பாருங்க கிடைச்சிச்சுன்னா, நான் சொல்றேன், இனி நான் துக்கமுகமாக இருக்க மாட்டேன். புள்ள பிறந்த உடனே எப்படி கவலையெல்லாம் மறக்கிறாங்களோ, புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தி கவலையை மறந்தா, நானும் எல்லா துக்கத்தையும் மறந்துடுவேன்னு சொல்லி பாருங்க, உங்க துக்கம் சந்தோஷமானதா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, அந்த சந்தோஷம் மனுஷன் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, எவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷத்தை டைரக்டா இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வைப்பார். என்ன பிரதர் சொல்றீங்க, இத்தனை வருஷம் தெரியல அவருக்கு, இனிமேலா தெரிஞ்சிட போகுது அப்படின்னா நிச்சயமா தெரியாது. இப்படிதான் நமக்கு எப்பவுமே கேள்வி ரொம்ப கேட்டு தான் நிறைய ஆசீர்வாதத்தை இழந்துடுறோம். என்ன செய்யறோம், போய் சாப்பிட்டு வாடா 100 ரூபா கொடுத்தோம்னா சரி 100 ரூபா எதுக்குனே அப்படிம்பாங்க. அடுத்த நாள் 120 ரூபா கேட்கணும்னு தோணும், ஆனால் நம்மளால கொடுக்க முடியாது. அவன் பேசுகிற பேச்சை பொறுத்தே 100 ரூபா பத்துமானேன்னா அடுத்த நாள் 110 ரூபா கொடுப்போம். அப்படித்தானையா? பெரிய ஒரு மாதிரி முதல் நாள் நல்ல நாள் நடந்துக்கிற மாதிரி சொல்லிடுவார், 60 ரூபா 70 ரூபாய்க்கெல்லாம் சாப்பாடு இருக்குனே அப்படிம்பாங்க. பேசுகிற பேச்சில் தான் இருக்குது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அண்ணால் கரெக்டாக அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணார். சமாதானத்தோட போமா, நீ கேட்டுக்கொண்டது எதுவோ அது உனக்கு நடக்கும். அதுக்கப்புறம் அவள் என்ன செஞ்சிட்டா, சாப்பிட்டா. அவளுக்கு மேலே அதுக்கு மேலே அவள் துக்கமுகமாக என்ன செய்யலை, இருக்கலை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஈஸ்டரில் என் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்லியிருக்காரு. அது மாத்திரமில்லை, கேட்டுக்கொள்கிறத நிறைவாக கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. எவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானத்தை கொடுப்பேன் இருக்காரு, சந்தோஷத்தை கொடுப்பேன் இருக்கிறாரு. நிச்சயமாக நான் நம்புகிறேன், மனுஷங்கிட்ட இருந்து வருகிறது இல்லை, தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தை தேவனிடத்திலிருந்து வரும்னு நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு நடக்கும்னு சொல்லி பாருங்க, நிச்சயமாக நடக்கும். ஐயா, எந்த இடத்துல எந்த மனிதனும் துக்கத்தோட இருக்க வைக்கணுங்கிறது தேவனுடைய நோக்கமே கிடையாது. ஏன்னா ஏசாயா கூட இதை அழகா பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பா பாருங்க. 60வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 60வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். தெரிஞ்ச வசனத்தை தான் சொல்லிட்டு போறேன், தெரியாத ஒரு காரியத்தை சொல்லலை. ஆனால் இது என்னன்னா ரிசீவ் பண்ணல, அவ்வளோதான். அண்ணால் ரிசீவ் பண்ணா கரெக்டாக பெற்றுக்கொண்டாள். நம்ம ரிசீவ் பண்ணோம்னா போதும், நம்ம பெற்றுக்கொள்வோம். நான் உண்மையாக ரிசீவ் பண்ணியிருக்கேங்க. எத்தனையோ காரியத்தை ஆண்டவரே நீங்கள் என்னை நடத்துவீங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நீங்கள் என் தேவையை சந்திப்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நீங்கள் இந்த ஊழியத்தில் சம்பளம் கொடுக்கறதுக்கு ஜனங்களை எழுப்பி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, எனக்கு எழுப்பி கொடுங்கன்னு கேட்டிருக்கிறேன். பாருங்க, ஒரு நாள் கூட, நல்லா கவனிங்க, ஒரு நாள் கூட எந்த மாதமும் இது வரைக்கும் 2ஆம் தேதி இல்லைன்னா 3ஆம் தேதிக்கு மேலே எல்லா பேருக்குமே சம்பளம் போடாமல் இருந்ததில்லை. நான் பொய் சொல்ல முடியாது, சபையில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு தெரியும், இங்கே வாங்குறவங்களுக்கும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி வாசிங்க 19வது வசனத்தை, 60:19 இருந்து வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். 20 சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் என்ன செய்யும், முடிவுக்கு வரும். அதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனா நம்ம என்ன செய்யறது தெரியுமா, என்னைக்கு வரப்போகுது, இன்னைக்கும் பேசுறாரு, எப்பவும் பேசுறதா இது, அவருக்கு ஒரு வேளை வருதோ என்னமோ அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வரத்தான் செய்யுது, வராமலாம் நின்று பேசவே முடியாது. முடிஞ்சவொடனே பார்த்தீங்களா, என் பிள்ளைகளோட நான் எவ்வளோ ஜாலியாக இருப்பேன்னு பார்த்துருக்கீங்கள, வர்றவங்களெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக ரிசீவ் பண்ணி அனுப்புவேன்னு பார்த்துருக்கீங்கள. என்ன காரணம் தெரியுமா, என் தேவன் எனக்கு பாடுகளை கொடுக்கிறவர் இல்லை. ஒருவேளை நான் பாடுகளை கொடுத்தாலும் அந்த பாடுகளுக்கு பிறகு நினைக்காத சந்தோஷத்தை, எதிர்பார்க்காத சந்தோஷத்தை, எவரும் எடுத்துக்கொள்ளாத சந்தோஷத்தை, அல்லேலூயா, இப்படி சொல்லி பாருங்களேன், எடுத்துக்கொள்ளாத சந்தோஷத்தை எனக்கு என்ன செய்ய முடியும், அவரால் கொடுக்க முடியும். சொல்லி பாருங்க, கேட்டு பாருங்க, கொடுப்பாரு. துக்க நாட்கள் முடிந்து போயின, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளாக நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும் கரங்களின் கிரியலுமாய் இருப்பார்கள். யாரை பார்த்து சொல்லப்பட்டிருக்கு, நம்ம பார்த்து தாங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க சொல்லுங்க, நான் அவருடைய கிரியையில வெளிப்படுத்தப்பட்ட மனுஷன்,
என் துக்கத்துக்கு கர்த்தர் ஒரு புள்ளி ஸ்டாப் வச்சுட்டாரு. ஆகையினால இனி அவர் நமக்கு கொடுக்க போகிறது எவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷம், நிறைவான பலனை எனக்கு கொடுக்க போறாரு, நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. நான் விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன், விசுவாசத்தோடு ஜெபிக்க போறேன். இந்த உயிர்த்தெழுதல் ஆராதனையில் மட்டும் இல்லை சந்தோஷம் சமாதானம், எப்பவுமே எனக்கு சந்தோஷம்தான் சமாதானம் தான், என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. நல்ல வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்ய போகிறோம். யாவரும் எழும்பி நிற்போம். நிச்சயமாங்க பெருசாக நான் பேசலை, பெருசாக பேசிட்டேன்னு நான் சொல்ல வரல. உங்கள் வாயில் உங்கள் வார்த்தைகளை நீங்கள் எப்படி வெளியே எடுக்கிறீங்களோ வெளியே போடுறீங்களோ அதன்படி ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் துக்கமுகமாக இல்லை சமாதானத்தோட போன்னு சொல்லியாச்சுன்னா அழுகக்கூடாதுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிச்சு. நம்மள்கிட்ட எவ்வளோ நேரம் ஊழியக்காரன் கத்தி கத்தி தட்டி தட்டி ஜெபம் பண்ணிட்டு அனுப்புனாலும் சரி, அப்புறமும் அப்படி ஒரு சின்ன அப்படி ஒரு சினுங்கள் அப்படி போட்டு முனங்கள் போட்டு தான் வெளியே போகிறது. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா ஜெபிச்ச சமாதானத்தை அங்கேயே விட்டுட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். ஊழியக்காரங்க நல்லா வாக்குத்தத்தம் கொடுத்து ஜெபிச்சிருக்கிறாங்கன்னா அந்த சமாதானத்தை நீங்கள் என்ன செய்யணும், கையில் எடுத்துகிட்டு போகணும். வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க, என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யாக்கோபுக்கு துக்கம் இருந்தது மாறினது, அன்னாளுக்கு துக்கம் இருந்தது மாறினது. இவர் சொன்னார், இப்போ வார்த்தையை சொன்னார், எனக்கும் கூட மாறுதுன்னு மோசஸ் மாரியப்பன் சொல்றாரு. நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆண்டு ஈஸ்டரை ஒருவேளை துக்கத்தோட கண்டா கூட ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்தான் என்ற சந்தோஷத்தை பார்க்கலாம் அவன் துக்கம் பெருசா இல்லைன்னு சொன்னது போல இனி வருகிற நாட்கள்லாம் எனக்கு ஒரு பிள்ளை பிறந்த நாள் சந்தோஷம் எப்படியோ, ஒரு கேக்கு வெட்டி கொண்டாடுற ஃபங்க்ஷன் எப்படியோ அதை போல இருக்கும்னு சொல்லுங்க. கொஞ்சமா இல்லை, நிறைவான சந்தோஷத்தை உங்க வீட்டில் கர்த்தர் கொடுக்க போறார். எல்லாம் எழுப்பி நிற்போமா? ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தெரிஞ்ச பாட்டு தானே? உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறந்து விடும். எத்தனை நாள் இந்த பாட்டு பாடியிருக்கீங்க? இன்னைக்கு பாடுறவங்களுக்கு நான் சொன்னேன், அண்ணாள் எப்படி துக்கமுகமா இல்லையோ, யாக்கோபு தன் மகனோடு கடைசி நாட்கள் எப்படி சஞ்சரிச்சாரோ அதே போல கடைசி காலங்களை உங்கள் பிள்ளைங்களோட குடும்பத்தோட நல்ல வீட்டில் ஒரு ரெஸ்டோர் பண்ணுற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இல்லை பிரதர், இந்த வயசுலேயே நான் என் மகன் வீட்டுக்கும் மாறி மாறி தான் அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா நடக்காது. இல்லை, அது நடக்கும். எவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானம், எவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷத்தை எனக்கு தருவார். சொல்லுங்க, ஐயா இந்த ஊழியத்தை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது, வேறு எதுவுமே என்னால் பண்ணவும் முடியாது, நான் பண்ணவும் மாட்டேன், உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் நாமத்துக்கு தான் வாழ்வேன். இன்றைக்கி எடுத்துக்கிட்டாலும் சந்தோஷமாக இருக்கிறேன்னா ஒரே ஒரு காரியம், என் துக்கத்தை மாற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. குருடரை அறியாத வழிகளை தெரியாத பாதைகளை அழைத்து கொண்டு போவேன்னு சொல்லியிருக்கல. நீங்கள் நடத்துங்கன்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டுறேன். அவர் நடத்துகிறார். இப்போவும் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறதற்காய் அவர் பேசியிருக்கிறார். இவர் பேசியிருக்கிறார். ஓமைகளாய் பேசாமல் வெளிப்படையாக பேசுவேன்னு சொல்லியிருக்காரு. வெளிப்படையாக அந்த ஊழியக்காரனை கொண்டு பேசியிருக்காரு. எனக்கு மாறும், எனக்கு நடக்கும், என்னை ஆசீர்வதிப்பார் சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். சொல்லுங்க, அன்னாள் வாழ்க்கையில செய்தவர், யாக்கோபின் வாழ்க்கையில செய்தவர், என்னை போன்ற எத்தனையோ விசுவாசிகளுக்கு செய்தவர், ஊழியக்காரர்களுக்கு செய்கிற ஆண்டவர். எவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷத்தை, எவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷத்தை என் குடும்பத்துக்கு தருவார், என் தொழிலுக்கு தருவார், என் பிள்ளைகளுக்கு தருவார். நான் கலங்க மாட்டேன்னு சொல்லுங்க, நான் கலங்க மாட்டேன்னு சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுக்கு துக்க நாட்கள் முடிந்து போகும். அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அவரின் கரத்தின் கிரியைகளாய் நீங்கள் இருப்பீர்கள். அவர் விரும்புகிற கிளைகளாய் நீங்கள் செழிப்பீர்கள். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை இந்த ஆராதனையில் ஆசீர்வதிக்கிறேன். உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள ஆராதனையிலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் சந்தோஷத்தை கொஞ்சமாய் அல்ல, அளவா இல்லை,
நிறைவாய் கொடுக்க போற, நிறைவானதை பெற்றுக்கொள்ள போறவங்க கரங்களை தட்டி, ஆண்டவரே நீ தந்த சந்தோஷங்களுக்காய் உமக்கு நன்றின்னு சொல்லி சகோதரனோடு சேர்ந்து அப்படியே பாடுங்க. ஓ நொறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். நம்ம கண்ணீர் இன்னைக்கு இந்த நேரத்துல யார் கண்ணீரோடு நிக்கிறீங்களோ, யார் கவலையோடு நிக்கிறீங்களோ, யாக்கோபின் கண்ணீரை கேட்ட தேவன், இஸ்ரவேல் முதிர் வயதிலே கலக்கத்தை மாற்றின தேவன், இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளோடு, உங்கள் குடும்பத்தோடு, உங்கள் கணவனோடு, உங்கள் மனைவியோடு இணைகிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறது, இந்த மாதம் இருக்க போகிறது, இந்த வருடம் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு. எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னை கைவிட மாட்டார். என் துக்கத்தை சந்தோஷமா மாற்ற அவரால் முடியும். எனக்கு நிறைவான சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்க அவரால் முடியும். அண்ணால் எப்படி அந்த ஆலயத்திலிருந்து போன போது இனி அவள் துக்கமாக இருக்கவில்லையோ, இனி அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லையோ, அவள் போஜனம் செய்யப்பட்டு நல்ல சந்தோஷமா இருந்தாலோ, அதே போல இந்த ஆலயத்திலிருந்து நான் வெளியே போகும்போது, இந்த ஆராதனையை முடித்து நான் டிவியை ஆஃப் பண்ணும் போது என் துக்க முகம் எல்லாம் இப்பொழுதே மாறும். நான் மாறிதான் இருப்பேன். என் தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். என் தொழிலில் இருக்கிற குறைவுகள் மாறும், என் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறி எவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷத்தை என் தேவன் தருவார்னு சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்கள் வாயின் வார்த்தைகளை கவனிக்கிற தேவன். ஐயா, கர்த்தருடைய சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை மிகுந்த கவனத்தோடு கேட்பார். நீங்க இந்த ஆராதனையில் அறிக்கை பண்ணின வார்த்தைகளை எடுக்க முடியாத சந்தோஷம், நிறைவான சந்தோஷம் அவரிடத்தில் கேட்கும் போது, முகமுகமாய் பேசுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன், மறுபடி வருவேன் என்று சொன்ன தேவன், அதற்கு முன்பதாகவே ஒரு பலகீனமான ஊழியக்காரனை கொண்டு எனக்கு நினைப்பூட்டி இருக்கிற தேவன் நித்திய வெளிச்சத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, துக்க நாட்கள் முடிந்து போகும். நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் மாறும்படி என் தேவன் இந்த உயிர்த்தெழுந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதிப்பார். பரமேறின அந்த நாமத்தை முன்னிட்டு இப்பொழுது நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். அன்றைக்கு சீசர்களோடு இடைப்பட்ட தேவன் இப்பொழுது நம்மோடு இடைப்பட்டிருக்கிறபடினால் அந்த தெய்வத்தை நோக்கி கரங்களை நீட்டி அப்படியே நன்றி சொல்லி அவருக்கு காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்களும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தெரிந்த வார்த்தை, கேட்ட வார்த்தை, அடிக்க ஒரு தடவை நாங்கள் தியானிக்கிற வார்த்தை, ஆனாலும் நீர் சொல்ல சொன்னதின் பேரில் சொல்லி இருக்கிறேன். நீங்க தருகிற சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எவரும் எடுத்துக்கொள்ள முடியாத சந்தோஷமாய், நீங்க தருகிற சமாதானம், நீங்க தருகிற சந்தோஷம் குறைவானதாய் அல்லாமல் நிறைவானதாய் இருந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்ல சாட்சிகள் எழும்பி, நல்ல சாட்சி பரிமள தைலம் என்று சொல்லப்படுகிறதன்படி அநேகருக்கு வாசனை வீசுகிற பரிமள தைலங்களாய் ஒவ்வொரு குடும்பங்களும் வாழ நீங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, மட்டும் இந்த ஊழியத்தை நடத்துனீங்க, தாங்கினீங்க, தப்பு வச்சிங்க, தொடர்ந்து பேச வச்சிங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக உதவி செய்கிற, உழைக்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஏதாவது சிறிய துக்கங்கள் இருக்குமானால் இன்றைக்கே அது மாறும்படி, இன்றைக்கே அது முடிந்து போகும்படி மனதார கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிறேன். நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க. நாங்கள் கடந்து செல்கிறோம். கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் இந்த ஆராதனையில கலந்து கொண்ட, தொலைக்காட்சியில பார்த்த அத்தனை குடும்பங்களோடும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள்,
தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.